ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. நீ நினைக்கிறாய் எதற்கும் தீர்வு இல்லை என்று. உன்னுடைய பக்கமும் நியாயம் உள்ளது. அதிகமான பிரச்சனைகள், அதிகமான குழப்பங்கள், இது எல்லாம் இருந்தால் யார் பயப்பட மாட்டாய்? எல்லாரும் பயப்படத்தான் செய்வார்கள். அதேதான் நீ பயப்படுகிறாய். எனக்கு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் பயப்படுகிறாய். பயம் என்பது வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம். மற்றவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதற்காக நீயும் அப்படித்தான் பயப்பட வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஏனென்றால் நீ பயந்து பயந்து உன்னுடைய உடலை கெடுத்து கொள்ளாதே. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெய்வம் பக்கத்தில் இல்லை இல்லை என்று சொல்லலாம் மற்றவர்கள். ஆனால் உனக்கோ தெரியும் தெய்வம் உன் பக்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்று. நீயே என்னிடம் சொல்லியிருக்கிறாய், சாய், எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று காட்டியிருக்கிறீர்கள். சாய், நிச்சயமாக எனக்கு உங்களை பற்றி தெரியும். எனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் எவ்வளவு உதவியாக இருக்கிறீர்கள், எவ்வளவு நல்ல காரியங்களை நீங்கள் எனக்கு செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அது மற்றவர்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் சாயி, நீங்கள் இல்லை என்று. ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய கண்ணுக்கு நன்றாக தெரிகிறது என்பார். அப்படி என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் நீ எப்படி தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இல்லை என்று சொல்லலாம், கவலைப்படலாம்? கவலைகளை எப்பொழுதும் படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று இருக்கு. அந்த இன்பமோ கூடிய சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வரும். எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த தருணங்கள் வராத பொழுது யாருக்காக இருந்தாலும் கோபங்களும் கண்ணீரும் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் நீயும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றவுடன் கோபம், கண்ணீர், வருத்தங்கள் எல்லாம் வருகிறது. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழப்போமோ என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். எதை நீ அதிகமாக நினைத்து கவலைப்படுகிறாயோ உனக்கு அதுதான் கிடைக்கும். அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், தவறான ஒரு விஷயத்தை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதீர்கள் என்று. ஆனால் யார் கேட்கிறார்? தேவையில்லாத விஷயத்தை நினைத்து ஒவ்வொருவனும் கவலைப்படுகிறானே தவிர நல்ல விஷயத்தை நினைத்து ஒரு நாளாவது இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கிறது, அந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷம் எங்காவது பட்டிருக்கிறீர்களா? பட்டதே கிடையாது. காரணம் கேட்டால் ஏதோ ஒரு விஷயம், 2 விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட முடியுமா என்று என்னிடம் கேட்கிறீர்கள். உங்களுக்கு நான் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கிறது? நீயே சொல். தெய்வம் எனக்காக ஒரு விஷயம் கூட செய்யவில்லை என்று. தெய்வம் இதற்கு மேல, அதாவது உன்னை ஆபத்திலிருந்து காக்கிறது, அனைத்து ஆபத்திலும் இருந்து காக்கிறது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது. மற்றவர்கள் யார், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னென்ன குணங்கள் என்று சொல்லி புரிய வைக்கிறது. இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லா விஷயத்தையும் பற்றி அதிகமாக யோசிக்காதே. நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது இருக்கும் சந்தோஷங்கள் கூட கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நிம்மதிகள் போகும். நிம்மதியை நீயாகவே துளைக்காதே. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நீதான் உன்னுடைய நிம்மதி அனைத்தையும் துளைக்கிறாய் என்று. ஆனால் ஏற்றுக்கொள்வது இல்லவே இல்லை. இங்கு யாரும் இல்லை. தெய்வம் தான் துளைக்கிறது, தெய்வம் தான் என்னிடமிருந்து அனைத்து விஷயத்தையும் வாங்குகிறது என்று நினைக்கிறீர்கள். எங்களுக்கு தெய்வங்களாகி எங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பது மட்டுமே வேலையை தவிர கெட்ட விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாதம்மா. உன்னுடைய மனதில் அதிகமான பாரங்கள் இருக்கிறது. முதலில் அந்த பாரங்களை இறக்கி வை. கவலை என்ற ஒரு பாரத்தை இறக்கி வை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ போகலாம். எப்பொழுது ஒருவன் கவலை கவலை என்று
தூக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே கவலைக்குள்ளேயே மூழ்கிறான் என்றுதான் அர்த்தம். ஒரு மனிதன் கவலையே இருந்தாலும் ஆனால் அதை எதையும் கண்டுக்காம சில நேரத்தில் சிரிக்கிறான் பார், அவன் நிச்சயமாகவே அடுத்த கட்டத்திற்கு போகிறான். அதுதான் உண்மை. ஆனால் என்ன நினைக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கான் பாரு, இவனா ஒரு மனுஷனா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிரிக்கிறவனுடைய மனசுக்குள்ளேயும் அத்தனை காயம் இருக்கு, அத்தனை வலி வேதனை இருக்கு, அத்தனை துக்கம் இருக்கு. ஆனா சில பேரு சிரிச்சா கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, கவலையே இல்லை போல இருக்கு, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா சிரிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக இங்கு யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இல்லாம இல்லை. அதனாலதான் சொல்றேன், என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இரு. நடக்க போறது எப்படி இருந்தாலும் நடக்கும். நீயும் நல்ல நல்ல கர்ம வினைகள் செஞ்சுதான் பிறந்திருக்க. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்த்தது எல்லாமே நீ கெட்ட கர்மவினை செஞ்சதுக்கான பலன். ஆனா இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்க போறதும் அனுபவிக்க போறதும் நல்ல விஷயம் செஞ்சல, அதுக்கான பலன். நிச்சயமா நீ இதுக்கு மேல ஒரு நொடி கூட, ஒரு பொழுது கூட கஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு நீ படவே மாட்ட. நான் சொன்னா நீ நம்பவும் மாட்ட. அதனால ஒரு திறந்து வேடிக்கையை பாரு. காலம் முழுக்க கஷ்டப்படுவோம், காலம் முழுக்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கும். நம்மளால ஒரு விஷயத்த கூட சுயமா செய்ய முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உன் வாழ்க்கையில சுயமா சம்பாதிக்க போற. சுயமா உன் வாழ்க்கையில பணம் ஆனது நீ சம்பாதிச்சு நல்ல முறையில சம்பாதிச்சு உன் கையில கிடைக்க போகுது. உனக்கு பிடித்த வாழ்க்கை எல்லாமே உனக்காக அமையதான் போகுது. இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ மன பாரத்தை நீ சுமந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலம் எந்த ஒரு பாரமும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமா தப்பா எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்காம நான் பார்த்துக்குவேன். புரிஞ்சுதா? நம்பிக்கையோட இருங்க. நீங்க நம்புற இந்த தெய்வம் உங்களை என்னைக்குமே கைவிடாது. நீங்க ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் முதலீடு போடுறீங்க. நீங்க முதலீடு போடுற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி என்ற ஒன்றை தான் கொடுக்கும். யோசிச்சு பார். இதுவரைக்கும் சாய் உனக்கு காவல் தெய்வமா நின்று இருக்க. இதுக்கு மேலேயும் உன்னுடைய சாய் உனக்கு காவல் தெய்வமா தான் நிற்பேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான், உனக்கான நல்லது என்னைக்குமே கிடைச்சுக்கிட்டு, உனக்காக நல்லது நடந்துகிட்டு, வாழ்க்கை முழுக்க உனக்கு தேவையானது அத்தனையும் உன் வாழ்க்கையில நீ அடைஞ்சுக்கிட்டு நிம்மதியா தான் இருப்ப. நீ தொடர்ந்து முயற்சி செய்யற ஒவ்வொரு காரியமும் வெற்றியிலேயே இருக்கும். தோல்வியை இனி வரும் காலம் பார்க்காது. நன்மைகள் நடக்கட்டும். எல்லாம் தெய்வத்துடைய கையிலேயே உள்ளது என்று நினைத்து கொண்டு அமைதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை காத்து அருள் புரிவேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.